ஐஸ்வர்யாவுக்கு வந்து மதன் வந்து கால் பண்ணுறாரு. இந்த மாரி வந்து உன்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கே ஐஸ்வர்யா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன வேணாலும் நீ பேசுவியா? அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு உன்ன கடைசியா ஒரு வாட்டி நான் பார்த்துடுறேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன விஷயம்? நான் ஏன் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன் எல்லாமே உன்கிட்ட நான் சொல்லணும். கார்டனுக்கு வரியா? அப்படின்னு சொல்லிட்டு கார்டனுக்கா? என் வீட்டு பக்கத்துல இருக்க? ஆமா உன் வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். உடனே வா. அட பாவி இங்க வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷனா ஐஸ்வர்யா போறாங்க. அங்க வந்து பார்த்தோன்னா ஐஸ்வர்யா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலாரம் அரையிறாங்க. இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. கௌதம் பார்த்துட்டு ஐயோ இப்படி அடிக்கிறாளே, இதை பார்த்தா வந்து சூர்யா நம்ப மாட்டானே, என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்டா இப்படி பண்ண, எதுக்காகடா என் வாழ்க்கை இப்படி பாழாக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்னடா பாவம் பண்ண, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா உன்னை லவ் பண்ணுறதுக்கு என்னது லவ் பண்ணுறியா? ஆமாம் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்சுறாரு. கையை விட போறியா பிள்ளையா? இல்லை ஐஸ்வர்யா ப்ளீஸ் ஐஸ்வர்யா நான் சொல்கிறது கேளு, உன்னை நான் எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் சூர்யாவை பார்க்க வைக்கிறாரு கௌதம். சூர்யாவும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன ஐஸ்வர்யா வந்து நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மகா இப்போ என்னென்னா ஐஸ்வர்யா இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே இங்கே கௌதம் அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறேன். ஏன் கௌதம் அழுதுட்டு இருக்க அப்படின்னோடனே பார்த்தியா நீ சூர்யா இப்போ தெரியுது ஐஸ்வர்யா எவ்வளோ மோசமான பொண்ணுன்னு, இதுக்காக தான் நான் மனசு கஷ்டத்தில் இருக்கேன், இப்போது புரிஞ்சுக்கோ ஐஸ்வர்யா எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு, இப்படிப்பட்டவ கூட எப்படி நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு போகிற மாதிரி ஃபாலோ பண்ணுறாரு. உடனே வந்து சூர்யா யோசிக்கிறாரு, என் தம்பியோட வாழ்க்கை எப்படி விளையாடுறாளே, இவளை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஐஸ்வர்யா வந்து அந்த மதன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மரியாதையை போயிடு, அப்புறம் அவ்வளோதான் உனக்கு மரியாதை கெட்டு போயிடும், கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு எடுக்கிறாங்க. போக போறியா பெல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பார்த்துடுறாங்க. நம்ம வந்து மகா பார்த்துட்டு ஓடி போய் அவங்க அக்கா கிட்டே என்னக்கா இது அப்படின்னா அந்த பையன் ஓடி போயிடுறாரு மதன். உடனே இப்படி தான் என்னை வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான், என்னக்கா இது நடு ராத்திரியில் இப்படி வந்து பேசிட்டு இருக்கேன், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, உன்னை பற்றி தான் தப்பாக நினைப்பாங்கக்கா, ஏன்க்கா இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னடி பண்ணுவேன், இவன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டான், சரி அதனால தான் வந்து அதனால் வந்திருக்கக்கூடாதுக்கா, நீ ஏன்க்கா இப்படி பண்ணுற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன பண்ணுன்னு தெரியலடி, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சூர்யா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. மகா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன், எல்லாம் உங்கள் அக்கா பற்றி தான், உன் அக்கா நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுத்தா இன்றைக்கி கூட யார் கூட இன்னும் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடையில, எங்கள் அக்கா ரொம்ப பரிசுத்தமானவ, அவள் இந்த விஷயத்தில் வந்து எப்போவுமே நல்லவ தான், தேவையில்லாமலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு வந்து மதன் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கணும்னா எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யா வேறு வழி இல்லாமல் பணத்தை எடுத்து போய் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு கௌதம். உடனே எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டுறாரு. அதை பார்த்து ஐஸ்வர்யா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, அவன் வந்து என்னை மிரட்டினா அதனால தான் கொடுத்தேன், உன் மேலே தப்பு இல்லாமல் நீ ஏமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இவ வீட்டிலே இருக்கக்கூடாது, இவ கூட நான் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாரு கௌதம். அந்த டைமில் ஐஸ்வர்யா மயக்கடிச்சு விடுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கர்ப்பம்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்போ வந்து கௌதம் வந்து பிளேட்டை மாற்றி போடுறாரு. இந்த மாதிரி இவ வயிற்றில் வர குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது, அந்த மதன் தான் அப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என் அக்காவை பற்றி இப்படிலாம் பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. மகா நீ விடு மகா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து இவ்வளோ கேடு கேட்டவனா, நீ கட்டின பொண்டாட்டி இப்படி சந்தேகப்படுற அநியாயத்துக்கு, உன் குழந்தை தானே இது, என்னால் நிரூபிக்க முடியும், டெஸ்ட் எடுத்து நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதை கேட்டு பாட்டி எல்லாருமே வந்து அவள் வந்து உண்மையானவ தான், தேவையில்லாமல் சந்தேகப்படாதா, அவள் தான் டெஸ்ட் எடுத்து நிரூபிக்கிறேன்றால வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டி விட்டுறாங்க. கௌதம் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. வந்து சூர்யா கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க. வாங்க போயிட்டு அந்த மதனை வந்து நல்லா அடின்னு அவங்ககிட்ட உண்மையை வாங்கணும், வாங்க போகலான்னு சொல்லிட்டு கை பிடிச்சி இழுக்கிறாங்க. நானா அப்படின்றாரு. ஆமாம் நீங்கள் தான், அவனை போட்டு வெளுத்து வாங்கினீங்கன்னா அவள் எல்லாம் உண்மையை கக்கிடுவான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. வேறு வழி இல்லாமல் சூர்யா போகிறாரு.